ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த தியரம் 14 பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த தியரம் 14 என்ன சொல்லுது பாருங்க. The set function Lebesgue measure defined on a sigma algebra of a Lebesgue measurable sets assigns length to any interval and it is translation invariant and also it is countably additive. இதை போல் நம்ம என்னது ப்ரூவ் பண்ணலாம். எப்போ Lebesgue measure வந்து ஒரு சிக்மா அல்ஜிப்ராவில் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா, சரிங்களா? அப்போ சிக்மா அல்ஜிப்ரான என்ன கவுண்டபிள் யூனியன், ஏதாவது ரெண்டு செட் எடுத்தால் அதுக்கு யூனியன் எடுத்தால் அது என்னது அந்த சிக்மா அல்ஜிப்ராவில் இருக்கும். அது மாதிரி இன்டர்செக்ட் எந்த ஒரு செட் எடுத்தாலும் அதோட காம்ப்ளிமெண்ட் இதில் இருக்கும், அந்த செட்டுக்குள்ளேயே இருக்கும். சரிங்களா? இட் இஸ் அ லெபேக் மெசரபிள் செட்ஸ். பட் அந்த சிக்மா அல்ஜிப்ராவில் செட்டில் நம்ம எப்படி எடுக்கிறோம், லெபேக் மெசரபிள் செட்டாக நம்ம அசீவ் பண்ணிட்டோம்னா அதில் டிவைன் ஆகிற அந்த லெபேக் மெஷர் இருக்குது பாருங்கள், அது எப்படி இருக்கும், length to any interval, it is translation invariant and countably additive. சரிங்களா? நாம் ஏற்கனவே இப்படி பார்த்த பாருங்க, the restriction of outer measures to the sigma algebra script m தான் நாம் என்ன சொல்கிறோம், என்னது small m, the Lebesgue measureன்னு சொல்கிறோம். சரிங்களா? therefore இது sigma algebra இருக்கிறதுனால any interval is என்னது measure is length of the interval is the measure of the interval, therefore it is என்னது measure of an interval equal to the length of the interval. அப்போ ஃபஸ்ட் அதுக்கு கிளியர் ஆகுமா, that is measure Lebesgue measure of an interval equal to that is length of the interval. சரியா? இது ஃபஸ்ட் உள்ளது. ஓகே, அது போக இது என்னது அதே மாதிரி தான் it is translation invariant. அப்படி தானே? அப்போ எந்த ஒரு செட் எடுத்தாலுமே that is Lebesgue measure of an interval equal to Lebesgue measure of e plus y some point, இது நம்ம பார்த்தது தான். சரிங்களா? therefore Lebesgue measure is also it is translation invariant. அது போக பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு தியரம், லாஸ்ட் தியரத்தில் என்ன பார்த்தோம் பாருங்கள், Lebesgue measure is countably additive. சரி, அப்போ அது ஓவரா, therefore எப்படி பாருங்க, by proposition 11 it is countably additive. therefore Lebesgue measure is countably, that means measure of union k equal to 1 to infinity ek is equal to summation k equal to 1 to infinity measure of ek. இதை நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல, என்ன ப்ரூஃப் பண்ண போகிற பாருங்கள். show that a set E is measurable if and only if for each epsilon, for all epsilon greater than 0 there exists a closed set F and open set O for which F is contained in E but which contained in O and measure of O difference F is less than epsilon. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன அசீவ் பண்ணிக்கோங்க, சப்போஸ் ஃபார் எவ்ரி எப்சிலான் greater than 0 there exists a closed set F and open set O for which F is contained in E and which is E is contained in O and outer measure of O difference F is less than epsilon. சரிங்களா? அப்போ இது எப்படி இருக்குன்னு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு ஈங்கிற ஒரு செட் எடுத்துக்கோங்க. சரியா? அப்போ ஈக்கு உள்ளே தான் நீங்கள் என்னது ஒரு க்ளோஸ்டு செட் எஃப் இருக்குது. சரிங்களா? பட் ஈயை கண்டெயின் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் செட் ஓ இருக்குது. சரிங்களா? அப்போ இதில் இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த ஏரியா இதை தான் நம்ம என்னது எப்சிலான் சொல்லுவோம். சரிங்களா? தட் இஸ் ஓ டிஃப்ரென்ஸ் எஃபோட வேல்யூ என்னது லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? therefore இதை வச்சுட்டு நம்ம என்ன ப்ரூவ் பண்ணணும், இ இஸ் மெசரபிள்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? நாம் என்ன அசீவ் பண்ண பாருங்கள், எஃப் இஸ் கண்டென்ட் இன் இ, அப்படி தானே? இதில் என்ன அசீவ் பண்ணியிருக்கிறோம், எஃப் இஸ் contained in E which is contained in O. therefore இதிலிருந்து O difference E யோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்லுங்கள். O difference E யோட வேல்யூ என்னது, இது மட்டும்தான். சரிங்களா? O difference E யோட வேல்யூ என்னது, இந்த ஏரியா மட்டும்தான் என்னது O difference E. சரிங்களா? இந்த ஏரியா மட்டும்தான் என்னது O difference E. பட் O difference Fங்கிறது என்னது, இது வர உள்ளது. அப்படி தானே? O difference Fங்கிறது என்னது, ஓ டிஃப்ரென்ஸ் எஃப்ங்கிறது என்னது இது வர உள்ளது. சரியா? இதுதான் இது ஓ டிஃப்ரென்ஸ் எஃப். சரியா? அப்போ கண்டிப்பாக அப்படி இருக்கும், ஓ டிஃப்ரென்ஸ் இ வந்து எதுக்குள்ளே இருக்கும், ஓ டிஃப்ரென்ஸ் எஃப்பில் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதில் மோனோடானிசிட்டி அப்ளை பண்ணிங்கன்னா தட் இஸ் மெசர் இல்லை அவுட்டர் மெசர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது தான் நம்ம என்னது ரிசல்ட் ஆஃப் அவுட்டர் மெசர் ஆஃப் ஓ டிஃப்ரென்ஸ் எஃப் இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு அவுட்டர் மெசர் ஆஃப் ஓ டிஃப்ரென்ஸ் எஃப் இஸ் outer measure of, இதில் கொஞ்சம் தெளிவாக எழுதிக்கோங்க. எப்படி outer measure of O difference E is less than or equal to outer measure of O difference F. பட் என்ன அசம்ஷன் பண்ணியிருக்கோம், O difference F is less than epsilon.
பட் நம்ம இன்னர் அண்ட் அவுட்டர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எ லெவிக் மெஷரபிள் செட்டில் என்ன சொல்லியிருக்கிறோம், அந்த இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 கண்டிஷன் நம்ம பார்த்தோம்னா அந்த ஏபிசிடி ஈக்குவலன் டு இஸ் மெஷரபிள். அதில் பார்த்தோம்னா எப்படி சொல்லலாம், அந்த ப்ரொபோசல் லெவலில் நம்ம பார்த்துருக்குறோம். அதில் நீங்கள் இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணிங்கன்னா இஸ் எ மெஷரபிள் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள், கான்வர்ஸ்லி சப்போஸ் தட் இஸ் மெஷரபிள். இஸ் மெஷரபிள் எகெயின் பாருங்கள், அந்த இதில் அந்த ப்ரொபோசல் லெவலில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள், இன்னர் அப்ராக்சிமேஷன் அண்ட் அவுட்டர் அப்ராக்சிமேஷன் ஆஃப் எ லெவிக் மெஷரபிள் செட்டில் ரெண்டுமே நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? சப்போஸ் எஃப் இஸ் கண்டெய்ன்ட் இன் எனி செட் இ அல்லது எஃப் கண்டெய்ன்ஸ் சம் செட் ஓ, ஓப்பன் செட் ஓ. சரிங்களா? சம் செட் ஓ. சரிங்களா? அப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு இதுவுமே ஒரே கண்டிஷன் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா therefore given epsilon greater than 0 there exists a open set O and closed set F such that F is contained in E which is contained in O with the outer measure of O difference F with the outer measure of O difference E is less than epsilon by 2 and E difference F is less than epsilon by 2. இந்த படத்துல இருந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் பார்த்தோம்னா therefore also O difference F நீங்கள் எப்படி எழுதலாம் பாருங்கள், இந்த O difference F எப்படி எழுதலாம் பாருங்கள். மறுபடியும் நம்ம ஒரு டைம் வரைஞ்சிக்கலாம். இதுதான் என்னது இ, அந்த உள்ளது தான் என்னது எஃப். சரிங்களா? அதே மாதிரி இந்த ப்ளூ கலரில் தான் இது ஓ. சரிங்களா? இப்போ இதில் இது மாதிரி எடுத்துட்டோம்னா இதில் ஓ டிஃப்ரென்ஸ் எஃபோட வேல்யூ எப்படி இருக்கும் பாருங்கள். ஆக்சுவலாக இதில் என்னது, இல்லை இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இதுதானது ஓ டிஃப்ரென்ஸ் இ. ஓ டிஃப்ரென்ஸ் இ. இதுதானது இந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள். இதுதானது ஓ டிஃப்ரென்ஸ் சி. சரிங்களா? ஆனால் பட் இதில் உள்ள வேல்யூ எதை சொல்லுங்கள், இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இது ஃபுல்லாக சேர்ந்தது தானது ஓ டிஃப்ரென்ஸ் எஃப். அப்போ ஓ டிஃப்ரென்ஸ் எஃபோட வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள், ரெண்டும் சேர்ந்தது தானே, தட் இஸ் இ டிஃப்ரென்ஸ் எஃப் யூனியன் ஓ டிஃப்ரென்ஸ் இ. அப்படி தானே, இ டிஃப்ரென்ஸ் எஃப் அண்டு ஓ டிஃப்ரென்ஸ் இ. ஓகே, சரி. அப்போ நம்ம எடுத்தோம்னா இதில் வந்து நீங்கள் மெஷரபிளாக நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், மெஷர் அப்ளை பண்ணிங்கன்னா measure of O difference F is equal to measure of E difference F plus measure of O difference E. பட் என்ன அசைன் பண்ணியிருக்கோம் பாருங்கள், என்ன அசைன் பண்ணியிருக்கிறோம், by assumption என்ன சொல்லலாம் பாருங்கள், therefore by assumption which is less than epsilon by 2 and less than epsilon by 2 therefore this is equal to epsilon, therefore measure of O difference F is less than epsilon அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக உள்ள எக்ஸாம்பிள் தான், ஒரு டைம் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்து இந்த டெஃபினிஷன் மட்டும் பார்த்துருவோம். A countable collection of sets Ek for k equal to 1 to infinity is the ascending sequence of a set provided for each k Ek is subset of Ek plus 1 and it is ascending. எப்போ Ek is a subset of Ek plus 1 and descending if Ek plus 1 is contained in Ek. சரிங்களா? இது செட் நோட்டேஷன் நம்ம அசெண்டிங் டிசெண்டிங் யூஸ் பண்ணுற பாருங்க, அதை மாதிரி தான் நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அப்போ செட் நோட்டேஷனை யூஸ் பண்ணிங்கன்னா என்னது Ek, இது E1 எடுத்திங்கன்னா இது ஃபுல்லாக சேர்ந்தது என்னது E2. இதை மாதிரி எடுத்துக்கலாமா, இதில் என்னது E2. இப்போ E1ங்கிறது என்னது இந்த ஏரியா மட்டும்தான். சரியா? E2ங்கிறது என்னது இது ஃபுல்லாமே. சரிங்களா? அது மாதிரி நீங்கள் என்னது E3 எடுக்கும்போது இது ஃபுல்லாக வந்துடும். சரிங்களா? இதை மாதிரி நீங்கள் போயிட்டே இருந்துச்சுன்னா எப்படி எடுக்கலாம் பாருங்கள். எப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா இதை மாதிரி ஏதாவது ஒரு EKன்னு எடுக்கலாமா. EK is contained in up to EK minus 1. சரிங்களா? இது என்னது EK minus 1 அப்படின்னு எடுத்தோம்னா இது ஃபுல்லானது, அப்போ இது ஃபுல்லாக சேர்ந்தது தான் இது EK. ஓகே, அப்போ இது என்னது, இதெல்லாம் என்னது அசெண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் எ செட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப சிம்பிளாக உள்ளது தான். சரிங்களா? இதே மாதிரி தான் என்னது டிசெண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் எ செட்டை நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? டிசெண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் எ செட்டை வந்து நம்ம எடுக்கலாம். ஓகே, சரி. Descending sequence of a set and the Ek plus 1 is contained in Ek. Ek plus 1 is contained in Ek. சரிங்களா? அப்போ இந்த 1 is contained in otherங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா
அதை நாம் என்ன சொல்லலாம், இதை மாதிரி எடுக்கலாம். சரிங்களா? எப்படி எடுக்கலாம் பாருங்கள். E1 sorry E1 which contains E2 up to which contains ek minus 1 which contains ek இதில் பாருங்கள், ஆக்சுவலாக E1 E2 is contained in இது வர உள்ளதான் இது E2ன்னு எடுக்கலாம். சரிங்களா? இப்போ E2 is contained in E1, பட் E1ங்கிறது என்னது, இந்த ஏரியா தான் இது E1. ஓகே, therefore E2 is contained in E1 and E2 is contained in E3 is contained in E3ங்கிறது எது வர எடுக்கலாம் பாருங்கள், இது வர உள்ளது E3ன்னு நம்ம எடுக்கலாம். சரிங்களா? இதை மாதிரி நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தோம்னா இதுதான் இந்த டிசெண்டிங் சீக்வன்ஸ் ஆஃப் ஏ செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதுதான் இந்த டெஃபினிஷனில் சொல்கிறோம். சரிங்களா? இதுதான் இந்த டெஃபினிஷனில் நாம் அந்த இடத்துல சொல்கிறோம். சரிங்களா? therefore a countable collection of sets ek is to be ascending provided for each ek is contained in ek plus 1 and it is said to be descending provided for each ek plus 1 is contained in ek. So okay, thank you.